சிஸ்டர் பார்வதிக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க. நேற்று ரெட் கார்டு நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறேங்கன்னு. என்ன நடந்ததுன்னா, சாண்ட்ரா அக்கா வந்து உள்ளுக்குள்ளே வந்து அவங்கள வந்து கோபத்தை தூண்டுறாங்கம்மா. பார்வதி யார் கோபத்தை தூண்டினாலும் ஒரு லெவலோட சார் கேமில் வந்து மாற்றி மாற்றி தள்ளி விடுறது இயல்பு. ஓகேங்களா? உள்ளே நடக்கிற கேமில் இதே துஷாரை வந்து கானா வினோத் கேம் நடக்கிறப்ப தள்ளி விட்டார். ஓகேங்களா? இதே பார்வதியை வந்து பார்த்தீங்கன்னா கேம் நடந்துக்கிட்டு இருக்கப்ப சபரிக்கு அவங்களுக்கும் தள்ளுமுள்ளு நடந்துச்சு. இது எல்லாமே கேம். அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கேமாக தான் பார்க்குறோம். ஒரு காலத்தில் பார்வதியை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. நாங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிறப்பயுமே பார்வதியை வந்து சாண்ட்ராக்கா பயன்படுத்திட்டு கடைசியில் முதுகில் குத்திருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். எதுக்கெடுத்தாலும் அழுகிறது, கீழே தள்ளி விட்ட உடனே வலிப்பு வரும். ஆனால் அஸ்தான் டாக்டராக வந்து எனக்கு அதில் நம்பிக்கை கிடையாது. ஏன்னா ஸ்ட்ராங்காக கேம் விளாடுறாங்க, ஓடுறாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க சாண்ட்ராக்கா. ஆமாம், கீழே அதாவது காலில் இருந்து கீழே விழுந்த உடனே ஃபிட்ஸு வருது, வலிப்பு வருது அப்படின்னா அது எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை. ஸோ பார்வதி ரெட் கார்டு கொடுத்ததுக்கு உண்மையிலே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் சார் இருக்கு. பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ல விஜய் பார்வதி மற்றும் கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுத்தது சோஷியல் மீடியாவில் பேசுபொருளா மாறி இருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில எக்ஸ் கண்டஸ்டன்ட் திவாகர் விஜய் பார்வதிக்கு ஆதரவா பேசியிருக்கிறது வைரல் ஆயிட்டு இருக்கு. திவாகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் பார்வதி ரொம்பவே நல்ல பொண்ணு, கேம்ல இந்த மாதிரி தள்ளுமுள்ளு நடக்கிறது இயல்பு, அதுக்காக விஜய் பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுத்தது ரொம்ப கவலையா இருக்கு. சாண்ட்ரா தான் ட்ரிகர் பண்ணாங்க, சாண்ட்ரா ரொம்ப நடிக்கிறாங்க, கீழே தள்ளின உடனே வலிப்பு வரதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல. சாண்ட்ரா விஜய் பார்வதியை பயன்படுத்திக்கிட்டாங்க, நல்லா பேசி பழகி முதுகுல குத்திட்டாங்க, கண்டிப்பா டைட்டில் வின்னர் ஆவாங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு திவாகர் ரொம்பவே வருத்தப்பட்டு பேசியிருக்காரு. திவாகரோட இந்த ஸ்பீச்சுக்கு ஆதரவும் அதே சமயம் எதிர்ப்புகளும் வந்துட்டு இருக்கு. பிக் பாஸ்ல சாண்ட்ராவை கார்டாஸ்க்ல விஜய் பார்வதி மற்றும் கமருதீன் வெளியே தள்ளி எலிமினேட் பண்ணதுக்கு எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் மற்றும் விஜய் டிவி நடிகர்கள்னு எல்லாருமே எதிராக பேசிட்டு இருக்கிற சூழ்நிலையில திவாகர் ஒரு ஆள் மட்டும் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கிறது இப்ப சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு.